உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. ஆளுகை செய்கிறவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த காலவேளையில் எங்கள் மத்தியிலே ஆளுகை செய்வீராக, உம்முடைய வல்லமையினால் எங்களை நிறைப்பீராக, உம்முடைய ஆவியின் பிரசன்னத்தினால் எங்களை நிறைக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நான் ஒன்றை கேட்டேன், அதையே நான் நாடுவேன். கர்த்தருடைய ஆலயத்தில் நான் கர்த்தருடைய மகிமையை நான் காண வேண்டும். அதுவே எங்கள் வாஞ்சை, அதுவே எங்கள் ஜெபம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
எழும்பி நின்று நாம் கர்த்தரை கொஞ்ச நேரம் மகிமைப்படுத்துவோம். நம்முடைய தேவன் நம்முடைய துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ண பிரியமாய் இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் நம்முடைய துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன், நம்முடைய துதிகளில் பிரியமுள்ள தேவன். அவரை ஆராதிப்பது எவ்வளவு பெரிய இன்பம். ஹல்லேலூயா. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறார். நம்முடைய மத்தியிலே அவருடைய தாபரத்தை அவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை துதித்து நாம் மகிமைப்படுத்துகிற வேளையிலே தேவனுடைய வாசஸ்தலம் இங்கே இறங்கி வருகிறது. அவருடைய சமூகம் நம்மை நிரப்புகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன்
Hallelujah. Hallelujah. இதோ மனுஷரின் மத்தியிலே தேவன் வாசம் செய்கிறார் என்று சொல்லும் பொழுது வேற எங்கேயோ இருக்கிறார் அப்படின்னு நினைக்க கூடாது. நம்ம மத்தியிலே தேவன் வாசம் செய்கிறார். அவருடைய பிரசன்னம் நம்ம மத்தியிலே இருக்கிறது. இந்த காலையில் அவருடைய மகிமை நம்மேல் வெளிப்படுகிறது. Today I live in the presence of God. I boldly come into the throne of grace. I stand in the presence of God. தூரமாய் கிடந்த எனக்கு தேவனுடைய திறந்த வாசல் எனக்காய் வைக்கப்பட்டது. அவருடைய சந்நிதியிலே பிரவேசிப்பதற்கு எவ்வளவு வேணும் பாத்திரம் இல்லாத எனக்கு ஒரு நுழைவு சீட்டு கிடைத்தது. அவருடைய சமூகத்தை நான் அண்டும்படி, அவருடைய பிரசன்னத்தை நான் நோக்கி பார்க்கும்படி, அவருடைய சமூகத்தை நான் அனுபவிக்கும்படி என்னை உள்ளே அழைத்தவரே உம்மை நான் துதிக்கிறேன் ஐயா. உம் அருகிலே என்னை சேர்த்தவரே உம்மை நான் துதிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் என்னை அங்கீகரிப்பாரா இல்லையா என்கிற ஒரு பயத்தோடும் சந்தேகத்தோடும் அல்ல. நான் ஏற்கனவே என் நேசரிலே நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறேன் என்ற நிச்சயத்தோடு அவருடைய சமூகத்திலே வருவது எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம். தேவனே, உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே போவேன்? உமக்கு மறைவாக நான் எங்கே ஓடுவேன்? நான் எங்கு சென்றாலும் உம்முடைய கரம் அங்கே எனக்காய் நீட்டப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய சமூகம் எனக்கு இன்பமானது, உம்முடைய சமூகம் எனக்கு மதுரமானது, உம்முடைய சமூகம் எனக்கு போதுமானது. ஹல்லேலூயா. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, இயேசு போதுமே, இந்த நாளிலுமே நிலையிலுமே இந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே, இந்த நாளிலுமே நிலையிலுமே இந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எனக்கே நீ பயம்
நீர் போதுமானவர் ஆண்டவரே, நீர் போதுமானவர், என்னோடு இருப்பவர் ஆண்டவரே. ஓ ஹalleluya, hallelujah. Oh, we worship your presence, O Lord. உம்முடைய பிரசன்னம் இல்லாமல் என் வாழ்க்கை எப்படி இருக்கும் ஆண்டவரே? நீர் இல்லாமல் என் ஜீவியம் என்னவா இருக்கும்? என் வெறுமையை ஒன்றும் நிரப்பவே முடியாது. என்னை நிரப்புகிறவர் நீர்தான். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். எத்தனை பேர் அவரை தேடுகிறீங்க? அதிகாலமே பிரசன்னம்
Just the presence of Jesus changes everything. இந்த ஆலயத்தில் 1000 பேர் இருக்கலாம். எத்தனை 1000 பேர் ஒன்றாய் கூடினாலும் எந்த மாற்றமோ எந்த வித்தியாசமோ எந்த கிரியையும் நடக்காது. ஆனா இயேசுவின் பிரசன்னம் நம்மத்தில் இறங்கும் போது எல்லாம் நடக்கும். எல்லாவற்றையும் அது நிரப்பும். நான் அதிகாலை எழும்பும் போது இந்த ஒரே ஒரு வாஞ்சையினால் கர்த்தர் இருதயத்தை நிரப்பினார். Lord, I go to the church not to see my friends, not to see anyone. I want to see you, Jesus. உம்முடைய சமூகத்தின் நிறைவையும் அதனுடைய ஆசீர்வாதத்தை நான் அனுபவிக்க வேண்டும் கர்த்தாவே. நீர் என்னோடு இருப்பதே எனக்கு பெரிய ஆசீர்வாதம். உம்முடைய சமூகமே எனக்கு வாஞ்சை. உம்முடைய சமூகமே எனக்கு இன்பம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. We worship. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்ப்பதில்லை. நான் மோசேயோடே இருந்தது போல்
Lord. Thank you, 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 Jesus. Thank you, Lord. 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 Your sweet presence. 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 உம்முடைய முக பிரசன்னம், உம்முடைய முக பிரகாசம், உம்முடைய சமூகம் ஆண்டவரே, உம்முடைய சமூகம் ஐயா, 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 உம்முடைய சமூகம் ஐயா. Thank you, Lord. நெஞ்சமே வீணா சோர்ந்து போகாதே, தஞ்சம் இயேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே, தஞ்சம் இயேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே, வஞ்சகன் வீசும் வலையில் வீழாதே, வஞ்சகன் வீசும் வலையில் வீழாதே, பஞ்சகாயன் உன்னை பாதுகாப்பாரே, நெஞ்சமே வீணா சோர்ந்து போகாதே, தஞ்சம் இயேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே, தஞ்சம் இயேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே, சோதனை பலவா சூழ்ந்திடும் நேரம், வேதனை வீதம்
ஒரு தைரியம், ஒரே ஒரு நம்பிக்கை, ஒரே ஒரு அடைக்கலம், ஒரே ஒரு அஸ்திபாரம். என் தேவன் என்னோடு இருக்கிறார். அவருடைய சமூகம் என்னை சூழ்ந்திருக்கிறது. அவர் என்னை அணைத்துக் கொள்ளுகிறார். நான் எந்த பாதையிலே சொல்லும் பொழுதும், யாரும் என்னோடு வராத பொழுது என் தேவன் என்னோடு கூட வருகிறார். என் தேவனுடைய பிரசன்னம் என்னோடு இருக்கிறது. எத்தனை பேர் இந்த காலையில் இதை உணர்கிறீங்க? இந்த வருஷத்தின் கடைசியில, இந்த நவம்பர் மாதத்தினுடைய முதலாவது நாள்ல நீர் எனக்கு என்ன ஆசீர்வாதம் தர வேண்டும் ஆண்டவரே என்று நாம் கேட்போமானால், நான் சொல்லுவேன், எல்லா ஆசீர்வாதத்திலையும் பெரிய ஆசீர்வாதம் என் தேவன் என்னோடு கூட இருப்பதுதான். என் தேவன் என்னோடு கூட வருவதுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்குள்ள எல்லா ஆசீர்வாதமும் நிறைவாய் இருக்கிறது. நீர் என்னோடு வந்தால் போதும் ஆண்டவரே. நீர் என்னோடு இருப்பதே எனக்கு பெரிய ஆசீர்வாதம். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த காலையில? நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. சொல்லுவோம், நீர் மாத்திரம் இயேசுவே, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் ஒருவரே எனக்கு போதும் ஐயா. உம்முடைய சமூகம் மட்டும் எனக்கு போதும் ஐயா. அந்த ஆண்டவருடைய சமூகம் நம்மோடு இருப்பது எவ்வளவு மகிழ்ச்சி, எவ்வளவு நிறைவு. என்னோடு கூட நீர் வருகிறீர், என்னை கரம் பிடித்து வழி நடத்துகிறீர். இதை விட எனக்கு என்ன பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது ஆண்டவரே? நீர் என்னோடு வருவதே எனக்கு ஆசீர்வாதம். நீர் என் முன் செல்வதே எனக்கு ஆசீர்வாதம். உம்முடைய சமூகம் என்னோடு இருப்பதே எனக்கு ஆசீர்வாதம். ஆண்டவரே, இதுவே எனக்கு ஆறுதல், இதுவே எனக்கு பலன், இதுவே எனக்கு போதுமானது, இதுவே என் நிறைவு. உம்முடைய சமூகத்தினால் உண்டாகிற நிறைவுக்காக, மகிழ்ச்சிக்காக, ஆசீர்வாதத்துக்காக உமக்கு நன்றி. இந்த மாதம் மாத்திரம் அல்ல, எங்கள் வாழ்நாள் எல்லாம் உம்முடைய சமூகம் மாத்திரமே எங்களுக்கு போதும். நாங்கள் எங்கே இருந்தாலும், என்ன வழியிலே நாங்கள் நடந்து சென்றாலும், எந்த பாதையை கடந்தாலும், உம்முடைய சமூகம் எங்களோடு வருவதே எங்களுக்கு ஆறுதல் ஆண்டவரே. அதுவே எங்களுக்கு பலன். உம்முடைய மாறாத சமூகம் எங்களோடு இருப்பதற்காக நன்றி. நீர் ஆளுகை செய்.